ஹாய் ஃபேம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன படம் கொண்டு வந்திருக்கேன்னா, வழக்கமாக போடுற படம் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு படம் தாங்க. இந்த வினை விதைத்தவனே வினை இருப்பான் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, அந்த பழமொழிக்கு ஏற்ற மாதிரி ஒரு படம் தாங்க கொண்டு வந்திருக்கேன். சரி, ஒன்றில் என்ன பார்த்துடலாமா? இந்த கதையில வக்கீல் அப்படின்ற ஒரு உன்னதமான வேலை செஞ்சுட்டு இருக்க ஒருத்தர் வெறும் காசுக்காக நீதி இல்லாமல் அநீதிக்கு வேலை போயிட்டாரு. அப்படி அவர் நிறைய சொத்து சேர்த்து வச்சிருக்காரு. என்னதான் எல்லாமே உங்க வாழ்க்கையில கிடைச்சாலும் ஏதாவது ஒரு குறைய கடவுள் கொடுப்பார்ல, அந்த மாதிரி தான் நம்ம ஹீரோ நல்லா பண்ணி மாதிரி வளர்ந்து போயிருக்காரு. அவரும் தன்னோட எடையை குறைக்க எவ்வளவோ ட்ரை பண்றாரு, ஆனா எதுவுமே முடியல. இந்த மாதிரியான ஒரு சமயத்துல அவர் தன்னோட வாழ்க்கையில செஞ்ச ஒரே ஒரு தப்பு, அந்த ஒரே ஒரு தப்பால அவருக்கு ஒரு சாபம் வேற கிடைக்குது. அந்த சாபத்தினால உடல் எடையே குறைக்க முடியாம இருந்த அவரு திடீர்னு கொஞ்ச நாள்லயே அப்படியே இந்த தேர தவக்கல் இருக்குல்ல, அந்த மாதிரி வயிறெல்லாம் ஒட்டி போய் சாவர நிலைமைக்கு போயிடுறாரு. இப்படிப்பட்ட ஒரு சாபத்தை வாங்கின ஹீரோ அந்த சாபத்துல இருந்து தப்பிக்கிறதுக்காக என்ன பண்ணாரு, சாபத்துல இருந்து வெளியே வந்தாரா இல்ல சாபத்திலேயே இறந்து போயிட்டாரா அப்படிங்கிற ஒரு போராட்டத்தை விறுவிறுப்போட உச்சத்துல கொண்டு போன ஒரு படம் தான் தின்னர். சரி, வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம கதைகளை போயிடலாம். அண்ட் ஹலோ எவ்ரிவான், இது உங்கள் தமிழ் யூனிவர்ஸ். நான் உங்களுக்கு புரியும். கதையோட ஆரம்பத்திலேயே கூட்டம் கூட்டமா நிறைய கார் அப்படியே போற மாதிரி தான் காட்டுறாங்க. இவங்க எல்லாம் யாருன்னு பாத்தீங்களா, இந்த ஊர்ல எல்லாம் தங்காம ஊர் ஊரா சுத்திட்டே இருப்பாங்கல்ல, இந்த நாடோடிகள்னு சொல்லுவாங்களே, அவங்க தாங்க இவங்க. இவங்களுக்கு பர்மனண்டா ஒரு இடமே கிடையாது. அப்படியே போய் போய் அங்கங்க தங்கி அடுத்தடுத்த இடத்துக்கு போயிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க தான் இவங்க. இந்த மாதிரி கார்ல போயிட்டு இருக்க இவங்க எல்லாருமே ஜன்னலுக்கு வெளியே இருந்து ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காரு. நல்லா கொழு கொழுன்னு பண்ணிக்கு கோட்டு சுட்டு போட்ட மாதிரி இருக்காருலங்க, இவர் தாங்க நம்ம கதையோட ஹீரோ. நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ஒரு அழகான குடும்பம், அழகான மனைவி, அழகான வேலை இப்படின்னு எல்லாமே அவருக்கு கிடைச்சிருந்தாலும் அவருக்கு இருக்கிற ஒரே ஒரு கவலை அவர் ரொம்ப குண்டா இருக்கிறது தான். அவரோட எடைய இப்ப செக் பண்ணி பாக்குறாரு. பார்த்தாதான் தெரியுது நம்ம தலைவர் 180 கிலோ இருக்காரு. அவனுக்கு ஏதாவது இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா தெரியல. ஆனா அவரோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவங்க தான் தன்னுடைய ஹஸ்பண்ட் இவ்வளவு குண்டா இருக்காரு அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டுட்டு இந்த டயட்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப கூட ஒரு ஜூஸ் செஞ்சு தன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம அங்கதான் நம்ம ஹீரோட பொண்ணு லிங்காவும் இருக்காங்க. நம்ம ஹீரோவுக்கு பொண்ணுன்னா அவ்வளவு உயிர், அவ்வளவு பசமா இருப்பாங்க. இப்ப கூட அவரோட பொண்ணு விளையாட்டுத்தனமா, என்னப்பா மிகப்பெரிய மாஃபியா பண்ணிட்டு இருக்க அந்த கல்பிரிட்ட இன்னைக்கு அது இதுன்னு சொல்லி அப்படியே அவர் நல்லவர் வல்லவர் அப்படின்னு சொல்லி வெளியே கொண்டு வந்துடுவீங்கல்ல, உங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், நீ ஒரு வில்லத்தனமான வக்கீலுப்பா இப்படி எல்லாம் சொல்லி கலாய்ச்சிட்டு இருக்கா. ஆனா ஒரு பொண்ணு சொன்னதே உண்மைதான். நம்ம ஹீரோ இருக்கிற ஊர்லயே ஒரு கொலகார பாவினா அது இந்த ஹேமர் தான். ஆனா அவரையே எந்த தப்பும் பண்ணாத நிரபராதி அப்படின்னு சொல்லி வெளியே கொண்டு வந்துட இதனால ரொம்ப சந்தோஷமான அவரு நம்ம ஹீரோக்கு ஒரு ட்ரீட் கொடுத்து, எந்த உதவியா இருந்தாலும் எந்த நேரத்துல வேணாலும் என்ன கான்டாக்ட் பண்ணு, உனக்காக வந்து நிப்பேன் அப்படின்னு சொல்ல அப்படியே கட் பண்ணா நம்மளால அவரோட ஆபீஸ்க்கு வந்து கார் பார்க் பண்ணிட்டு பின்னாடி பார்த்தா இந்த நாடோடிகள் சொன்னேன் இல்லையா, அவங்கள ஹீரோ ஆபீஸ்க்கு முன்னாடி தான் கொட்டா போட்டிருக்காங்க. அந்த இடத்துல ஒரு அழகான பொண்ணு கையில உண்டிகள் வச்சுட்டு வித்த காட்டிட்டு இருக்க, அவளை பார்த்துட்டு அப்படியே ஆபீஸ்க்கு வந்தா உள்ள நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பான். அவனும் ஜன்னல் வழியா நம்ம ஹீரோ பார்த்தா அதே பொண்ணை பார்த்து அசிங்கமா பேசி ஒரு 500 ரூபாய் தரேன், அந்த பொண்ணை நான் சொல்ற மாதிரி செய்ய சொல்றியா அப்படின்னு அசிங்கமா கேக்குறான். இது அந்த பொண்ணு எப்படியே சென்ஸ் பண்ணி திரும்பி பார்க்க உடனே நம்ம ஹீரோ, டி பாட்டு பயலே நீ பேசுறது அந்த பொண்ணு சென்ஸ் பண்ணிட்டா போல, மவனே செத்தடா நீ அப்படின்னு சொல்லிக்கிட்டு வீட்டுக்கு கிளம்புறப்போ வெளியே நம்ம ஆளோட இன்னொரு ஃப்ரெண்டை காட்டுறாங்க. ஆக்சுவலா இவர் வந்து ஒரு ஜட்ஜுங்க. அது மட்டும் இல்லாம இவங்க குரூப்ல இன்னொரு ஃப்ரெண்ட் வேற ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் அந்த போலீஸ். இப்போ ஜட்ஜ் அவர் ஃப்ரெண்ட் போலீஸ வச்சு அந்த நாடோடிகள் எல்லாருமே இந்த இடத்தை விட்டு அனுப்பிட அப்போதான் அந்த கூட்டத்துல ஒரு வயசான தாத்தாவை காட்டுறாங்க. இவர் தான் அந்த குரூப்போட தலைவர். இப்ப எல்லாரும் அப்படியே இவரோட எல்லைக்கு போய் தங்கிக்கலாம் அப்படின்னு பேக் பண்ணி கிளம்ப இந்த பக்கம் போலீஸும் ஜட்ஜும் இந்த நாடோடிகள் இங்க வந்து எதையாவது நோயை பரப்பி விட்டுட்டு போயிட போறாங்க, ஃபர்ஸ்ட் இவங்களை ஊரை விட்டு துரத்தி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து 2 பேரும் கிளம்பி போயிடுறாங்க. கரெக்டா அவங்க போன அடுத்த செகண்ட் நம்ம ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டும் சேர்ந்து ஒரு பொண்ணை கலாச்சிருப்பாங்க இல்லையா, அந்த பொண்ணு நம்ம ஹீரோவை அப்படியே ஒரு ரொமான்டிக்கா லுக் எல்லாம் விட்டு பக்கத்துல வருது. வந்து இவங்க பேசுனதெல்லாம் அவ கேட்டிருப்பா போல, அவங்க என்ன பேசினாங்களோ அதை அப்படியே செய்யறா. அந்த மாதிரியே ஸ்கர்ட் எல்லாம் தூக்கி காட்டிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து காரி மூஞ்சில துப்பிட்டு போயிடுறா. நம்ம ஹீரோவும் எதுவுமே நடக்காத மாதிரி பல்ல காட்டிட்டு நிக்கிறான். இப்போ அப்படியே கட் பண்ணி ஒரு ரெஸ்டாரண்ட் தான் காட்டுறாங்க. அங்க நம்ம ஹீரோவும் அவருடைய ஒய்ஃபும் ஜட்ஜும் அவரோட ஒய்ஃபும் எல்லாருமே சேர்ந்து பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவா சோத்துக்கு சேர்த்த நாய் மாதிரி எல்லாத்தையும் பரட்டி போட்டு தின்னுட்டு இருக்கான். அதை பார்த்த ஹீரோ ஒய்ஃப், நீங்க சாப்பிட்டதெல்லாம் போதும், விட்டு அந்த ரெஸ்டாரண்டே முடிக்கிடுவீங்க, ஃபர்ஸ்ட் இந்த இடத்த விட்டு கிளம்புவோம் அப்படின்னு சொல்லி ஜட்ஜுக்கு பாய் சொல்லிட்டு கிளம்புறாங்க. கார்ல போயிட்டே இருக்கிறப்போ, என்னங்க இப்படி பேய் மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, அங்க இருக்க எல்லாத்தையுமே தின்னு தீத்துடுவீங்க போலயே, உங்களை எப்படி வழியை கொண்டு வருதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு காரை நம்ம ஹீரோ ஓட்டிட்டு இருக்கப்பவே அவரோட ஒய்ஃப் கசமசா பண்ண நம்ம ஹீரோ ரோட கவனிக்காம கண்ணா பின்னான்னு ஓட்டிட்டு போயிட்டு இருக்காரு. அதே சமயம் நம்ம நாடோடிகள் குரூப்போட தலைவரும் அவரோட பொண்ணு சுசனாவும் ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்க, இதோ வரான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சுசனா வெளியே போன அடுத்த செகண்ட் நம்ம ஹீரோ காரை சுசனா மேல ஏத்தி சுழட்டி அடிக்க சுசனா ஸ்பாட்லயே மண்டையை போட்டுட்டா. ஏன்டா காரை ஓட்டுனா காரை மட்டும் ஓட்டுக்கடா, அது என்னடா ஆச்சு. இப்போ அப்படியே கட் பண்ணி மறுநாள் கோர்ட்ல நம்ம ஹீரோ கேஸ் தான் நடந்துட்டு இருக்கு. ஆனா
பாத்தீங்களா அங்க இருந்த ஜட்ஜும் ஹீரோ ஃப்ரெண்டு, போலீஸும் ஹீரோ ஃப்ரெண்டு. அவ்வளவுதான். இதுல இருந்தே தெரியலையா எல்லாரும் கூட்டு கலவணித்தனம் பண்ணி ஹீரோவை ஈஸியா வெளியே கொண்டு வந்துட்டாங்க. அதுவும் சுசனோ குடிபோதையில வந்து விழுந்ததா பொய் கேஸ் போட்டு ஈஸியா தப்பிச்சிடுறான். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த சுசனோட அப்பா டக்குனு ஹீரோ கண்ணத்திலே பலார்னு அரைவார்னு பார்த்தா பொறுமையா வந்து கண்ணத்தை தடவி பார்த்துட்டு தின்னர் அப்படின்னு சொல்லிட்டு கார்ல ஏறி போயிடுறாரு. அதை பார்த்து நம்மளுடைய ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா அவன் வந்தான் கண்ணத்தை தடவி பார்த்தான் தின்னர்னு சொல்லிட்டு போயிட்டானே அப்படின்னு ஒண்ணுமே புரியாம சரி நம்ம கொஞ்சம் தலுக்கு புழுக்குன்னு இருக்கோம்ல அதனாலதான் கண்ணத்தை தடவி பார்த்துட்டு போறான் போல அப்படின்னு சாதாரணமா எடுத்துக்கிறான். கட் பண்ணா மறுநாள் காலையில ஹீரோ எப்பவும் போல வெயிட் செக் பண்றாரு. பார்த்தா ஒரே நாள்ல 10 கிலோ வெயிட் குறைஞ்சிருக்கு. இதை பார்த்தா ஹீரோட ஒய்ஃபே என்னங்க ஒரே நாளே 10 கிலோ வெயிட் குறைஞ்சிருக்கு, நான் கொடுத்த டயட் ஒர்க்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க போலயே அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அடுத்த செகண்ட் ஹீரோ ஃப்ரிட்ஜை திறந்து சாப்பிட ஆரம்பிச்சுட ஏங்க இப்படி பண்றீங்க, இப்பதான் 10 கிலோ குறைஞ்சது அதுக்குள்ள இப்படி சாப்பிடுறீங்களே அப்படின்னு கேட்டா 10 கிலோ குறைச்சிருக்கல அதுக்காக ட்ரீட் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட கால்ஃப் விளையாட கிரவுண்டுக்கு போக அங்க அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூடவே இன்னொருத்தரும் இருக்காரு. அவர் யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ அவரோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு அவங்க எல்லாருக்குமே ஃபேமிலி டாக்டர் தாங்க இவரு. கால்ஃப் விளையாடி முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்ப ரெடி ஆகுறப்போ ஜட்ஜி டாக்டரை கூப்பிட்டு நெஞ்சுக்கிட்ட பாரு ஏதோ புண்ணு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி காட்ட அதை பார்த்த டாக்டர் இது ஏதோ சொரியாசிஸ் மாதிரி இருக்கு, ஒரு சில டெஸ்ட் எடுத்தா தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டே வந்த ஹீரோ வெயிட் செக் பண்ணலாமே அப்படின்னு செக் பண்ணா அதுக்குள்ள 2 கிலோ குறைஞ்சிருக்காரு. அட என்னடா இது ரொம்ப சீக்கிரமா வெயிட் குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னு நினைச்சு நேரா ஜட்ஜி கிட்ட போய் அந்த கேஸ் முடிஞ்சதும் அந்த நாரடி கூட்டத்தோட தலைவன் உங்களை வந்து பாத்துட்டு போனாரா அப்படின்னு கேட்க ஆமா கேஸ் முடிஞ்சதும் அவன் வீட்டுக்கே வந்துட்டான், வந்து என் நெஞ்சு தொட்டு என்னமோ சொன்னா என்ன சொன்னானே தெரியல, ஆனா இங்க பாரு அவன் தொட்ட இடம் சொரியா வந்துட்டு என்னத்தையே வந்து பரப்பி விட்டுட்டு போயிட்டான் பாவன், இதை முதல்ல சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து போயிட அடுத்த நாள் காலையில வெயிட் செக் பண்ணா இப்போ ரொம்ப குறைஞ்சிருக்கு. அதனால ஹீரோட வைஃப் நாளுக்கு நாள் உங்களோட வெயிட் அதிகமா குறைஞ்சிட்டு இருக்கு, நீங்க நான் கொடுக்குற டயட் ஃபுட்டை நிறுத்திடுங்க அப்படின்னு சொல்ல டயட் ஃபுட்டா அதெல்லாம் யார் சாப்பிட்டா அப்படின்னு கேக்குறாரு. அப்போ நீங்க நான் கொடுக்குற டயட் ஃபுட்டை சாப்பிடுறதே இல்லையா, அப்புறம் வெயிட் ஒரு நாள்ல இவ்வளவு குறையுது, ஒருவேளை அதுவா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கேன்சர் டெஸ்ட் எடுக்க ஃபேமிலி டாக்டர் கிட்ட போக சொல்றாங்க. அங்க போய் பார்த்தா என்னையா பார்க்கதான் ஆளு பிபி கொலஸ்ட்ரால்னு எல்லாமே இருக்கிற கேஸ் மாதிரி இருக்கு, ஆனா இதெல்லாம் எதுவுமே இல்லாம செம்ம பெர்ஃபெக்ட்டா இருக்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்த சீன்லயே ஹீரோ ஒல்லியா போனதுனால ட்ரெஸ் எல்லாம் லூசா போயிட்டு போல, அதனால ட்ரெஸ் தைக்கிற கடைக்கு போனா அங்க ஹீரோவை பார்த்த ட்ரெஸ் தைக்கிறவரு என்ன டயட் சார் ஃபாலோ பண்றீங்க 2 நாள்ல இப்படி ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இடுப்பு அளவு செக் பண்ணி அனுப்பி வைக்கிறாரு. வீட்டுக்கு வந்த ஹீரோ சாப்பாட்டை வளைச்சு அடிக்கிறாரு. முன்ன விட இப்போ அதிகமா பசிக்குது அவருக்கு, அது மட்டும் இல்லாம உடம்புக்கு ஒரு பிரச்சனை இல்லைன்னு டாக்டர் வேற சொல்லிட்டார்ல, அதனால அவர் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருக்க இதை பார்த்தா ஒரு பொண்ணு ஏப்பா கொஞ்சம் மெதுவா சாப்பிடுங்க எங்க போயிட போகுது சாப்பாடு அப்படின்னு கேட்க இல்ல நான் இப்படிதான் சாப்பிடுவேன் அதனாலதான் நான் ஹெல்த்தியா இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட பொண்ணு கடுப்பாகி அங்க இருந்து ஏஞ்சி போயிட வைஃப் வந்து திட்டுறாங்க கொஞ்சம் மெதுவா தான் சாப்பிடுங்களா அப்படின்னு சொல்ல அது எதையுமே காதுல வாங்காம வீட்டுல ஒரு ஃபுல் கட்டு கட்டிட்டு அது பத்திரன்னு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு இருக்க அந்த இடத்துக்கு டாக்டர் வந்து இங்கதான் இருக்கியா நீ, உன்னோட மத்த டெஸ்ட் எல்லாமே வந்துடுச்சு, உன் உடம்புல எந்த பிரச்சனையுமே இல்ல, ஆனா எதனால இப்படி வெயிட் லாஸ் ஆகுது அப்படின்னு தெரியலையே, நீ ஒன்னு பண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு லேபோட விசிட்டிங் கார்டு கொடுத்து அங்க ஃபுல் செக்அப் பண்ணிக்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த ரெஸ்டாரண்ட்ல ஜட்ஜோட வைஃப் சோகமா உட்கார்ந்து இருக்கிறத பார்த்து என்னாச்சு ஜட்ஜுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா அவருக்கு அப்படின்னு கேட்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா அவரோட தங்கச்சி இறந்துட்டாங்களாம் அதுக்காக வெளியூர் போயிருக்காரு அப்படின்னு சொல்றாரு. ஹீரோட ஃப்ரெண்டு தானே ஜட்ஜு, அதனால ஜட்ஜுக்கு தங்கச்சிலாம் இல்ல அப்படின்னு ஹீரோக்கு தெரியும். சோ அவர் தங்கச்சியா அப்படிலாம் யாரும் இல்லையே அப்படின்னு சொல்ல அதெல்லாம் எதுக்குப்பா உனக்கு, முதல்ல அந்த லேபுக்கு போய் நான் சொன்ன டெஸ்ட்டை எடு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அந்த டாக்டர் கிளம்பிட ஹீரோக்கும் மனசே கேட்கல. அதனால அடுத்த சீன்ல ஜட்ஜை பார்க்க ஜட்ஜி வீட்டுக்கே போயிடுறாரு. அங்க அவரோட ஒய்ஃப் அவர் ஊர்ல இல்ல வெளியூர் போயிருக்காரு அப்படின்னு சமாளிக்கிறாங்க. ஆனா ஹீரோ இங்க பாருங்க எனக்கு எல்லாமே தெரியும், அந்த நாடடி கூட்டத்தோட தலைவன் வந்து பாத்துட்டு போன அப்புறம் தான் ஜட்ஜுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு கரெக்டா சொல்லிட இதை கேட்டு ஷாக்கான ஜட்ஜோட வைஃப் உள்ள கூப்பிட்டு அப்ப உன்னையே அந்த நாடடி கூட்டத்தோட தலைவன் தொட்டானா அதனாலதான் உனக்கு வெயிட் கம்மி ஆகுதா அப்படின்னு கேட்டுட்டு அன்னைக்கு நீங்க எல்லாருமே சேர்ந்த ஒரு பொண்ணுக்கு பண்ண அநீதியோட விளைவு தான் இது எல்லாமே, அன்னைக்கு எங்க வீட்டுக்கு வந்த அந்த நாடடி கூட்டத்தோட தலைவன் என் கணவரோட நெஞ்சு தொட்டு லிசார்ட் அப்படின்னு சொன்னாரு, அது அவர் வேணா கவனிக்காம இருக்கலாம் ஆனா அதை நான் கவனிச்சேன், அதனாலதான் என்னோட புருஷன் கொஞ்சம் கொஞ்சமா பள்ளி மாதிரி மாறிட்டு வராரு, நீயும் ஒல்லி ஆகிட்டே வர அப்படின்னு சொல்ல இப்போதான் ஹீரோவுக்கே புரியுது அவன் தின்னர்னு சொல்லி சாபம் விட்டதுனாலதான் இப்படி ஒல்லி ஆகிட்டே போறாரு அப்படின்னு. அந்த நாடோடிகளோட சாபம் உங்களை சும்மாவே விடாது அப்படின்னு சொல்லி கத்திட்டு ஹீரோவை பிடிச்சி வெளியில தள்ளி கதவை சாத்திடுறாங்க. கட் பண்ணா அடுத்த சீன்லயே பப்ளிக் பூத்து போயிட்டு என்ன பிரச்சனைனாலும் சொல்லு எனக்கு போன் பண்ணு நான் உனக்காக வரேன் அப்படின்னு சொன்னார்ல ஒரு கேங்ஸ்டர், அதாங்க நம்ம ஆமர், அவருக்கு தான் போன் பண்றாரு. நாடோடி கூட்டத்தை தலைவன் விட்ட சாபத்தை பத்தி சொல்ல அவருக்கு இதை பத்தி எதுவுமே தெரியலன்னு அம்மா கிட்ட கேக்குறாரு. அவங்க அம்மா ஆமாப்பா அவங்க விடுற சாபம்லாம் பழிச்சிடும், அந்த சாபம் போகணும்னா யாரு விட்டாங்களோ அவங்களே எடுக்கணும் அப்படின்னு சொல்ல இது எல்லாத்தையும் ஹீரோ கேட்டுட்டு வைஃப் கிட்ட இதை பத்தி சொன்னா என்னங்க நீங்க இன்னுமா இதெல்லாம் நம்பிட்டு இருக்கீங்க, அப்படியே உங்க சாபம் விடணும்னா ஊருக்குள்ள இருக்க விடாம பண்ணதுக்கு ஊருக்கே தானே சாபம் விடணும் அப்படின்னு சொல்ல இல்ல அவர் சாபம் விட்டதுக்கான காரணம் அது இல்ல அந்த ஆக்சிடென்ட் தான், எந்த தண்டனையுமே அனுபவிக்காம ஈஸியா கேஸ்ல இருந்து தப்பிச்சதுதான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் ஜட்ஜுக்கும் விட்ட மாதிரி கண்டிப்பா போலீஸ் ஃப்ரெண்டுக்கும் சாபம் விட்டுருப்பாரு அப்படின்னு சொல்லி பயப்படுறாரு. கட் பண்ணா மறுநாள் காலையில டாக்டர் சொன்ன லேபுக்கு தான் போய் பாக்குறாரு. அங்க இவர் ஃபுல்லா செக் பண்ணிட்டு உங்க உடம்புல ஒரு நாளைக்கு 12,000 கலோரிஸ் குறையுது, எப்படி இது நடக்குதுன்னே தெரியலையே, ஆனா உங்க உடம்புல எந்த பிரச்சனையும் இல்ல, இந்த வெயிட் லாஸ் கூட ரொம்ப ஹெல்த்தியா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு ஆச்சரியமா சொல்றாங்க. அப்படி அவங்க சொல்லிட்டு இருக்கிறப்பவே ஹீரோ ஐஸ்கிரீமை உள்ள தள்ளிட்டு இருக்காரு. அவரால் ஒரு நிமிஷம் கூட சாப்பிடாம இருக்க
முடியல, அவ்வளவு பசிக்குது அவருக்கு. அதே சமயம் வெயிட்டும் குறைஞ்சிட்டே போகுது. இது எதனால நடக்குதுன்னு யாருக்குமே தெரியல. ஆனா ஹீரோவுக்கு தெரியும் இல்லையா, அந்த சாபத்தினாலதான் இதெல்லாம் நடக்குதுன்னு. கட் பண்ணா அன்னைக்கு ராத்திரியே அவரோட ஃப்ரெண்டு போலீஸ் இருக்கார்ல, அவர் வீட்டுக்கு வந்து கதவை தட்டிட்டு இருக்காரு. அவரும் இந்த சாபத்துல கண்டிப்பா மாட்டிருப்பாரு அப்படின்னு நினைக்கிறாரு. அதனால வந்து தட்டிட்டு இருக்க அவர் திறக்கவே மாட்டாரு. ஹீரோவும் விடாம தட்டிட்டு, இங்க பாருடா, நீ மட்டும் இல்ல, இந்த சாபத்துல நானும் ஜட்ஜும் எல்லாருமே தான் பாதிக்கப்பட்டிருக்கோம், உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும், கதவை திற அப்படின்னு சொல்ல, அப்போதான் கதவை திறக்கிறாரு. உள்ள போய் பார்த்தா ஒரு பக்கம் மூஞ்சி மறைச்சிட்டு உட்காந்துருக்காரு. இங்க பாருடா, அது ஒரு ஆக்சிடென்ட், அதை அந்த நாடோடி கிட்ட எடுத்து சொல்லி புரிய வச்சா போதும், அவர் இந்த சாபத்தை எடுத்துருவாருன்னு சொல்ல, அது ஆக்சிடென்ட்டா, நீ ஓவர் ஸ்பீட்ல போய் இடிச்சதுனாலதான் அவங்க இறந்து போனாங்க. ஆனா நம்ம எல்லாருமே சேர்ந்து அந்த நாடோடிகள் தலைவர் பொண்ணு மேலதான் எல்லா தப்புமே சொல்லி உனக்கு எந்த தண்டனையுமே கிடைக்காம கேஸ்ல இருந்து தப்பிக்க வச்சுட்டோம், கண்டிப்பா அவர் இந்த சாபத்தெல்லாம் திரும்ப எடுத்துக்க மாட்டாருன்னு சொல்றாரு. இப்போதான் அவர் மூஞ்சியே காட்டுறாங்க. ஒரு பக்கம் மட்டும் அப்படியே வீங்கி போய் விகாரமா இருக்கு. எனக்காக ஒன்னே ஒன்று மட்டும் பண்ணு அப்படின்னு சொல்லி அவரோட கன்னை எடுத்து கொடுத்து அந்த நாடோடி தலைவனை பார்த்தா, எனக்காக அவனை சுட்டு கொன்னுடு அப்படின்னு சொல்ல, ஹீரோ அதை வாங்க மாட்டாரு. இல்ல, நான் அவர்கிட்ட சொல்லி புரிய வச்சு இந்த சாபத்துல இருந்து வெளியே வர போறேன் அப்படின்னு சொல்ல, டேய் இன்னுமாடா உனக்கு புரியல, அவன் பொண்ணு சாவுக்கு கிடைக்க வேண்டிய நியாயம் கிடைக்காததுனாலதான் நம்ம 3 பேரும் கஷ்டப்பட்டு சாகணும் அப்படின்னு அவன் ஒரு சாபத்தையே கொடுத்துட்டு போயிருக்கான். ஒழுங்கா நான் சொல்றது கேளு, அவனை பாத்தீங்கன்னா அதை வச்சு போட்டு தள்ளிடு அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ண, ஹீரோ அவர் தள்ளி விட்டுட்டு வெளியில ஓடி வந்துடுறாரு. அவர் வெளியில வந்த அடுத்த செகண்ட் துப்பாக்கி சுடுற சவுண்ட் கேக்குது. போலீஸும் தன்னைத்தானே சுட்டுக்கிட்டு இறந்து போயிட்டாரு போல. இதெல்லாம் பார்த்தா ஹீரோக்கு பயம் வந்து இதெல்லாம் நினைச்சுக்கிட்டே வீட்டுக்கு வராரு. அங்க டாக்டர் ஹீரோ வீட்டுல இருந்து வெளியில நடந்து போறாரு. அதை பார்த்து இன்னுமே மன உளைச்சலுக்கு உள்ளாயிடுறாரு. ஏன்னா அவரோட ஒய்ஃபும் டாக்டரும் அஃபேர்ல இருக்காங்கன்னு நினைக்கிறாரு. அப்படி நினைச்சுக்கிட்டே வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு இருக்க அங்க அவரோட ஒய்ஃப் வராங்க. எங்க போயிருந்தீங்க இவ்வளவு நேரம், உங்களை பார்க்க தான் டாக்டர் வந்திருந்தாரு, உங்க ஃப்ரெண்டு போலீஸை பார்க்க போனீங்களே என்னாச்சு அப்படின்னு கேட்க, அவனும் சாபத்துல மாட்டிக்கிட்டான், அது மட்டும் இல்லாம தன்னை தானே சுட்டுக்கிட்டு இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட ஒய்ஃப், எத்தனை தடவைங்க சொல்றது, சாபமும் இல்ல ஒண்ணும் இல்லன்னு, எந்த காலத்துல இருக்கீங்க அப்படின்னு கேட்க, கடுப்பாக்கி போன ஹீரோ கையில வச்சிருந்த சாப்பாடு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு, ஒரு வாரத்துக்கு முன்னாடி 300 பவுண்ட் இருந்தேன், இப்ப வெறும் 150 பவுண்டுக்கு குறைஞ்சிருக்கேன், அது மட்டும் இல்லாம முன்ன விட பல மடங்கு சாப்பிடுறேன், ஆனாலும் என் வெயிட் குறைஞ்சிட்டே இருக்கு, அதுக்கான காரணமும் என்னன்னு தெரியல, இதுக்கு பேர்லாம் என்ன அப்படின்னு டென்ஷன் ஆகி கத்துறாரு. சைக்கோவாவே மாறிடுறாருங்க அவரு. கட் பண்ணா மறுநாள் காலையில போலீஸோட இறுதி சடங்கு நடக்குது. அங்க டாக்டர் ஹீரோ கிட்ட வந்து, நான் சொன்ன லேபுக்கு போய் பாத்தியா அப்படின்னு கேட்க, இங்க பாரு டாக்டர், இனிமே உங்க ட்ரீட்மெண்ட்லாம் எனக்கு தேவையில்ல, எனக்கு இப்படி ஆகிறதுக்கான காரணம் அந்த நாடோடி கூட்டத்துல தலைவன் விட்ட சாபம் தான், அந்த சாபத்தினால என் கூட இருந்த ஒருத்தன் இப்போ இறந்தே போயிட்டான், இனிமே விட மாட்டேன், அது எப்படி எங்க போய் சரி பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல, என்னையா சாபம் போன்னு பேசிட்டு இருக்க, அவருக்கு இந்த ஸ்கின் கேன்சர் அதனாலதான் இறந்திருக்காரு அப்படின்னு சொல்ல, யோ போயா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கார்ல வந்து ஏறி வைஃப் எங்கன்னு பார்த்தா அவங்க டாக்டர் கூட க்ளோஸா நின்று பேசிட்டு இருக்காங்க. இதை பார்த்து கன்ஃபார்மே பண்ணிட்டாரு நம்ம ஹீரோ, அவங்க 2 பேரும் ஏதோ ஒரு அஃபேர்ல இருக்காங்க அப்படின்னு. ஆனா இப்போதைக்கு இது எல்லாத்தையும் பாக்குறதுக்கு நேரம் இல்ல, இதை விட ஒரு பெரிய பிரச்சனையா அவரோட வெயிட் லாஸ் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இதெல்லாம் கண்டுக்காம அடுத்த சீன்லயே அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர பார்க்க போறாரு. அவர்கிட்ட நாடோடி தலைவனோட போட்டோ காட்டி, இவர் இப்போ எங்க இருப்பாரு அப்படின்னு கேட்க, அவரும் அவங்க போற ரூட் எல்லாத்தையுமே சொல்றாரு. அதெல்லாம் குறிச்சிட்டு வீட்டுக்கு வந்தா அந்த டாக்டர் வீட்டுக்குள்ளேயே வந்து ஹீரோட ஒய்ஃபை தடவிட்டு இருக்கான். ஒக்க மக்க இவரை பார்த்தது 2 பேரும் விலகிட்டு வைஃப் ஹீரோ கிட்ட வந்து, இப்போ உடம்பு எப்படிங்க இருக்கு அப்படின்னு கேட்க, நான் அந்த லேபுக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. போறதுக்கு முன்னாடி வைஃப்க்கு ஒரு லெட்டர் எழுதி வச்சிருக்காரு. அது என்னன்னா, இங்க பாரு, அந்த நாடோடி கூட்டத்தோட தலைவன் அவன் பொண்ணு இறந்ததுக்கு காரணம் நான், என் ஃப்ரெண்டு ஜட்ஜ், அப்புறம் போலீஸ்னு நினைச்சிட்டு இருக்கான், ஆனா இதுக்கு மறைமுகமான காரணம் நீயும் தான், உன்னால தான் அன்னைக்கு ஆக்சிடென்ட் பண்ணிட்டேன், இது எல்லாத்தையுமே நான் அவர்கிட்ட சொல்லிட்டு இந்த சாபத்துல இருந்து வெளியில வர்றதுக்கு தான் போயிட்டு இருக்கேன், உனக்கும் அந்த டாக்டருக்கும் என்ன ஓடிட்டு இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நான் வர்றதுக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சுக்கோ, இல்லைன்னா என்ன நடக்கும்னே தெரியாதுன்னு எழுதி வச்சுட்டு வந்திருக்காரு. கட் பண்ண அந்த நாடோடிகள் இருக்கிற இடத்துக்கும் வந்துடுறாரு. ஏதோ ஃபெஸ்டிவல் மாதிரி நடந்துட்டு இருக்கு. அங்க ஸ்டேஜ்ல நாடோடிகள் கூட்டத்தோட தலைவனும் கூடவே இவங்க அசிங்கமா கமெண்ட் பண்ணி பேசினாங்கல்ல அந்த பொண்ணு, அவளும் இருக்காங்க. அந்த பொண்ணு வேற யாரும் இல்லைங்க, நாடோடி கூட்டத்தோட தலைவனோட பேத்தி, அதாவது சுசனாவோட பொண்ணு. அந்த இடத்துக்கு ஹீரோ போய் நிக்க, என்னையா கொழுக்கு முழுக்குன்னு பண்ணி மாதிரி இருந்த, இப்போ கண்ணெல்லாம் ஒட்டி போய் பள்ளி மாதிரி ஆயிட்ட, ஒரு வாரத்திலேயே பாதி வெயிட் குறைஞ்சிருப்பியே, இன்னும் ஒரு வாரத்துல இன்னும் பாதியா மாறிடுவேன், அப்படியே குறைஞ்சு குறைஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டு துடிச்சு சாவடா அப்படின்னு சொல்ல, அவரோட பேத்தி ஹீரோ மாதிரி ஒரு பொம்மை மூஞ்செல்லாம் ஒட்டி போய் ஒல்லியா பள்ளி மாதிரி இருக்கு, அதை தூக்கி ஹீரோ மூஞ்சிலே போட்டு கையில வச்சிருக்க உண்டிகளை வச்சு ஹீரோவை அங்க இருந்து அடிச்சு துரத்துறா. அங்க இருந்து தப்பிச்ச ஹீரோ வேகமா வெளியில ஓடி வர, அப்ப அந்த இடத்துக்கு ஒரு கார் வந்து நிக்குது. உள்ள ஒருத்தர் இருக்காரு, அவர் ஸ்கின்லாம் ரொம்ப கேவலமா அப்படியே இந்த பள்ளியில இருக்குல்ல அந்த மாதிரி போயிருக்குது. அவர் உனக்காக தான் வந்தேன், வா வண்டியில ஏறு அப்படின்னு சொல்ல, யாருன்னு பார்த்தா அவர் தாங்க ஹீரோட ஃப்ரெண்டு ஜட்ஜு. அந்த சாபத்தினால ஃபுல்லா பள்ளியாவே மாறிட்டாரு போல. எப்படியோ ஹீரோ அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு கார்ல ஏறி போற வழியில அந்த சாபத்துல இருந்து தப்பிக்க வழியை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு ஜட்ஜி சொல்றாரு. என்னடா சொல்ற, அப்புறம் நான் இருக்கிற இடம் உனக்கு எப்படிடா தெரியும் அப்படின்னு ஹீரோ கேட்க, இப்படிலாம் பேசிட்டே ஒரு பாலத்துக்கு மேல போறாங்க. அப்போ ஆப்போசிட்ல நாடோடி கூட்டத்தோட தலைவர் ஒரு லாரி எடுத்துட்டு வந்து வேகமா இவங்களை நோக்கி வர்றாரு. வந்து ஹீரோ வந்துட்டு இருக்கிற கார்ல மோதி கார் வெடிக்குது. அப்படியே கட் பண்ணா ஹீரோ பெட்ல இருந்து துடிச்சு புடிச்சு எந்திரிக்கிறாரு. ஆனா என்னடான்னு பார்த்தா
பார்த்தா இது எல்லாமே கனவு. ஏஞ்ச உடனே ஜட்ஜி கிட்ட பேசணும்னு கால் பண்றாரு. கால் எடுத்த அவரோட ஒய்ஃப் அவர் நேத்து நைட்டே கார்ல போறப்போ லாரில அடிபட்டு இறந்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அவர் ஃப்ரெண்டு இறந்து போனதுதான் ஹீரோக்கு கனவா வந்திருக்கு போல. அடுத்து நம்ம தான் சாக போறோம்னு ஹீரோக்கு பயம் இன்னும் அதிகமாயிட்டு, அதனால அடுத்த சீன்லயே நாடோடிகள் கூட்டத்தை தேடி நேத்து கனவுல வந்த இடத்துக்கு போறாரு. அங்க உண்மையாலுமே ஃபெஸ்டிவல் நடந்துச்சு போல. நேத்தியே காலி பண்ணிட்டு போயிருக்காங்க. அடுத்து எங்க போயிருப்பாங்கன்னு விசாரிச்சு பார்க்க அப்ப பக்கத்துல உள்ள ஹோட்டல் கிடைக்காரு. அடுத்து இவங்க இங்கதான் போறதா பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இடத்த சொல்றாரு. அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோ போறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு கால் பண்ணி பேசலாம்னு கால் பண்றாரு. அப்போ அவரோட பொண்ணு எடுத்து பேசுறா. அம்மா எங்கன்னு கேட்டா டாக்டர் அங்கிள் வந்திருக்காங்க, அவங்க கூட அம்மா கிச்சன்ல ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருங்கப்பா அம்மாவை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி அம்மா கிட்ட கொடுக்க அவங்க போனை வாங்கினதும் எங்க போனீங்க எப்ப வருவீங்க அப்படின்னு கேட்க ஹீரோவுக்கு அவங்க கிட்ட பேசவே பிடிக்கல, வெறுப்போட உச்சத்துல இருக்காரு. அதனால கடுப்பாக்கி இந்த போனையே உடைச்சு போட்டுட்டு நாடோடிகள் எங்க இருக்காங்கன்னு தேடி போக ஆரம்பிக்கிறாரு. எப்படியோ கஷ்டப்பட்டு அவங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு அங்க போனா அங்க நாடோடி தலைவரோட பேத்தியும் அவங்க ஹஸ்பண்ட் 2 பேரும் சேர்ந்து எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க அம்மாவை கொண்டுட்டு எங்களையே தேடி வந்திருப்பேன் அப்படின்லாம் சொல்லி திட்ட ஆரம்பிக்க ஹீரோவோட சட்டையை தூக்கி காட்டி இங்க பாருங்க எப்படி ஆயிட்டேன்னு, வெறும் எலும்பு மட்டும் தான் என் உடம்புல இருக்கு, இப்படியே போனா இன்னும் கொஞ்ச நாள் நான் செத்துடுவேன், தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க, அன்னைக்கு நடந்தது ஒரு ஆக்சிடென்ட், அந்த பாட்டி தான் வந்து விழுந்தாங்க, நான் எதுவுமே பண்ணல புரிஞ்சுக்கோங்க, இந்த சாபத்துல இருந்து என்ன காப்பாத்துங்க அப்படின்னு கெஞ்ச ஆரம்பிச்சுட்ட. அப்ப அந்த நாடோடி கூட்டத்தோட தலைவர் எது அன்னைக்கு நீ பண்ணது தெரியாம நடந்த ஆக்சிடென்ட்டா, நீ வேகமா வந்ததுனாலதான் அந்த ஆக்சிடென்ட் ஆகி என் பொண்ணு இறந்து போனா, ஆனா நீங்க 3 பேருமா சேர்ந்து என் பொண்ணு மேலதான் எல்லா தப்பும் அப்படின்னு சொல்லி ஈஸியா அந்த கேஸ ஒண்ணுமே இல்லாம பண்ணிட்டீங்கல்ல, அந்த கேஸ்ல உனக்கு தண்டனை கிடைச்சிருந்தா கூட நான் உங்களை போனா போதுன்னு விட்டுருப்பேன், ஆனா நீங்க எப்போ என் பொண்ணு மேலேயே பழி போட்டு என் பொண்ணு சாவுக்கு நியாயம் கிடைக்காம பண்ணீங்களோ அப்போ முடிவு பண்ணடா உங்க யாரையுமே சும்மா விடக்கூடாதுன்னு, நீங்க 3 பேரும் கொடூரமா சாவீங்கடா அப்படின்னு சொல்ல இங்க பாருங்க ஏற்கனவே என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே இறந்து போயிட்டாங்க, இப்ப இருக்கிறது நான் மட்டும்தான், எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு, தயவு செஞ்சு இந்த சாபத்தை எடுங்க அப்படின்னு காலை பிடிச்சி கெஞ்ச ஆரம்பிச்சிட. ஆனா அந்த நாடோடி தலைவர் கொஞ்சம் கூட மனசு இறங்கல, ஒழுங்கா இங்க இருந்து ஓடி போயிடு இல்லனா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோ கடுப்பாயிடுறாரு. டேய் நீங்க என்னடா எனக்கு சாபம் விடுறது, நான் விடுறேன்டா, நீங்களாம் நல்லாவே இருக்க மாட்டீங்கடா அப்படின்னு சொல்ல சுத்தி எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இன்னுமே கடுப்பான ஹீரோ நாடோடி தலைவரை பிடிச்சி திட்டிட்டு இருக்க அவரோட பேத்தி கடுப்பாக்கி உண்டிகோலை வச்சு அடிச்சு ஹீரோ அங்க இருந்து துரத்தி விட்டுடுறா. அவ அடிச்ச அடியில ஹீரோட கையை ஓட்டையாயிடுது. அங்க இருந்து தப்பிச்சு வந்த ஹீரோ கேங்ஸ்டருக்கு கால் பண்ணி எல்லாத்தையும் சொல்றாரு. அவர் டாக்டர் அனுப்ப ஹீரோ கைக்கு மருந்து போடுறாங்க. அந்த சீன்ல கேங்ஸ்டரும் ஹீரோவை பார்க்க வந்துடுறாரு. அவர் வந்ததும் ஹீரோவுக்கு வெயிட் செக் பண்ணி பார்க்க முன்ன விட ரொம்ப குறைஞ்சிட்டாரு. அது மட்டும் இல்லாம வைஃப் டாக்டர் கூட அஃபேர்ல இருக்கிறதையும் சொல்லி அழ ஆரம்பிச்சிட ஒண்ணும் இல்ல உனக்காக நான் இருக்கேன் எல்லாத்தையும் சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேங்ஸ்டர் ஹீரோவை சமாதானப்படுத்துறாரு. அடுத்த சீன்லயே நாடோடிகள் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு ஒழுங்கா சாபத்தை எடுத்துவாங்க இல்லனா உங்கள ஒருத்தர் கூட உயிரோட இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி வார்னிங் லெட்டர் ஒன்னு எழுதி வச்சுட்டு அவங்க கூட்டத்திலே ஒருத்தங்க காசு கொடுத்து வேவு பார்க்க சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. மறுநாள் காலையிலேயே அவனும் வேவு பார்த்து இவங்க என்ன பண்றாங்கன்னு எல்லாத்தையுமே சொல்லிட்டு போலாம்னு திரும்புறப்போ அங்க கரெக்டா பேத்தியோட ஹஸ்பண்ட் வந்துடுறாரு. கட் பண்ணா ஹீரோவும் கேங்ஸ்டரும் இருக்கிற இடத்துக்கு ஒரு கார் வந்து நிக்குது. என்னன்னு போய் பார்த்தா கேங்ஸ்டர் வேவு பார்க்க அனுப்பினவனையே கண்ணெல்லாம் நோண்டி கொடூரமா கொலை பண்ணி இவர் கொடுத்த வார்னிங்க்கு பதில் சொல்ற மாதிரி அவன் மேல முடியாது அப்படின்னு எழுதி அனுப்பியிருக்காங்க. இதை பார்த்த கேங்ஸ்டர் ரொம்ப கடுப்பாயிடுறான். கன்னை எடுத்துக்கிட்டு இவனுகிட்ட பேசினாலும் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்ல ஹீரோ பயந்து வேணாம்னு சொல்றாரு. ஆனா அதெல்லாம் கேட்காத கேங்ஸ்டர் அடுத்த சீன்லயே அந்த நாடோடிங்க இருக்கிற இடத்துக்கே துப்பாக்கி எடுத்துட்டு போயிடுறாரு. அங்க பேத்தியோட ஹஸ்பண்ட் கையில மாட்ட அவனை அடிச்சு புடிச்சு வச்சுக்கிட்டு சரமாரியா துப்பாக்கி வச்சு சுட நிறைய பேர் இறந்து போயிடுறாங்க. எங்க இருந்து சுடுறானே தெரியாம எல்லாரும் முழிச்சிட்டு இருக்க பேத்தியோட ஹஸ்பண்ட முன்னாடி நடக்க விட்டு அவரையும் சுட்டு கொன்னு அவரோட உடம்புல சாபத்தை எடுத்துக்க சொல்லி வார்னிங் மெசேஜ் அனுப்பிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. தன்னோட பேத்தி கதறி கதறி அழுறத நாடோடி கூட்டத்தோட தலைவர் பாக்குறாரு. கட் பண்ண மறுநாள் காலையில இங்க துப்பாக்கி சுட்டு நிறைய பேர் இறந்து போனதை விசாரிக்க FBI மாதிரி வேஷம் போட்டு அந்த கேங்ஸ்டர் தான் வர்றாரு. அவர் நேரா பேத்திக்கிட்ட வந்து நேத்து நடந்த பிரச்சனைக்கு காரணம் இதோ இவன் தான், இவனை சந்தேகத்துல அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம், இவரான்னு பார்த்து சொல்லுங்க அப்படின்னு ஹீரோட போட்டோவை காட்ட அதை பார்த்த பேத்தி இவன் தான் சார், இவனா தான் சார் இருக்கும், இவன் தான் வந்து எங்க எல்லாருமே மாத்திட்டு போனான் அப்படின்னு சொல்றா. கேங்ஸ்டரும் வந்து நேர்ல அடையாளம் காட்டுங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை கூட்டிட்டு போக அவன் இடத்துக்கு வந்த அப்புறம் தான் தெரியுது அவனும் ஹீரோவோட ஆளு அப்படின்னு. அங்க கூட்டிட்டு வந்து அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ண அங்க ஹீரோ வர்றாரு. வந்து இது மாதிரிலாம் எதுவும் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்ல இங்க பாரு என் ஃப்ரெண்டு சொல்றதுனால தான் உன்னை விடுறேன், ஒழுங்கா உன் தாத்தா கிட்ட போய் சாபத்தை எடுக்க சொல்லு இல்லனா யாருமே உயிரோட இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி மிரட்டி அங்க இருந்து ஹீரோவை கூப்பிட்டு கிளம்புறாரு. கட் பண்ணா ஹீரோவை கூட்டிட்டு வந்து ஒரு இடத்துல விட்டுட்டு மிரட்டல இன்னும் கொஞ்சம் நேரத்துல அந்த கிழவன் வந்து உன் சாபத்தை எடுத்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. அந்த நாடோடி தலைவரும் வர்றாரு. வர்றப்பவே கையில ஒண்ணு எடுத்துட்டு வர்றாரு. இங்க பாரு நீ பண்ண பாவத்துக்கு தான் நான் உனக்கு தண்டனை கொடுத்தேன், ஆனா நீ ஆள் வச்சு என் மக்கள் எல்லாருமே கொடுமைப்படுத்துற, இது பத்தாதுன்னு என் பேத்தியையும் கொல்ல பாக்குற, என் பேத்தி வாழ வேண்டிய பொண்ணு அவன் நல்லா இருக்கணும், அதனாலதான் இந்த சாபத்தை சரி பண்றதுக்கு உனக்கு வழி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில வச்சிருந்ததை எடுத்து ஹீரோ கையை பிடிச்சு அமுக்கி அதுல ஹீரோட ரத்தத்தை விட்டு இதை கொண்டு போய் யாருக்காவது சாப்பிட கொடு, அப்படி யாராவது சாப்பிட்டுட்டா உனக்கு இருக்கிற சாபம் நீங்கி அவங்களுக்கு போய் ஒரே நாளையே அவங்க இறந்துருவாங்க, உனக்கு கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிடும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அங்க இருந்து போறதுக்கு முன்னாடி நீ நிறைய பாவம் பண்ணிருக்க, அதனால இதை நீயே சாப்பிட்டு செத்து போயிடு அப்படின்னு சொல்ல அதை கேட்ட ஹீரோ அதான் சாபம் போறதுக்கான வழி சொல்லிட்டுல ஒழுங்கா இங்க இருந்து போயிடு அப்படின்னு சொல்லிடுறாரு. அவரும் அங்க இருந்து வேகமா போயிடுறாரு. அடுத்த சீன்ல ஹீரோ என்ன பண்றாருன்னா வீட்டுக்கு போன் பண்ணி பொண்ணுகிட்ட இங்க பாருமா அப்பா வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன், அம்மாவுக்கு எனக்கும் கொஞ்சம் நாளா சண்டை, அதனாலதான் வீட்டை விட்டு போயிட்டேன், நான் உன்னோட அம்மா கூட கொஞ்சம் தனியா பேசணும், நீ இன்னைக்கு ஒரு நாள் நைட் மட்டும் உன் ஃப்ரெண்டு வீட்டுல தங்கிக்கோ, அதுக்கப்புறம் எல்லா பிரச்சனையுமே
பிரச்சனையும் முடிஞ்சிடும், நம்மளும் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்ல அவர் பொண்ணும் சரிப்பான்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா. கட் பண்ணா ஹீரோ வீட்டுக்கு வந்துடுறாரு. ஆக்சுவலா அவர் என்ன முடிவு பண்ணிருக்காருன்னா அந்த சாப்பாடை அவருக்கு துரோகம் பண்ண அவரோட ஒய்ஃபுக்கே கொடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. வந்ததான் ஒரு ஒய்ஃப் கிட்ட பாசமா பேசி உனக்காகவே ஸ்பெஷலா இதை வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த சாப்பாடை சாப்பிட வைக்க அவர் நினைச்ச மாதிரியே மறுநாள் காலையிலேயே அந்த சாபத்தால அவரோட ஒய்ஃப் இறந்து போறாங்க. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சது, இனிமே சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு ஹீரோ கீழே இறங்கி வர அங்க ஹீரோட பொண்ணு ஓடி வந்து ஹீரோவை கட்டி பிடிச்சு, அப்பா எனக்காக நீங்க ஒரு சாப்பாடு வாங்கிட்டு வந்தீங்கல்ல, காலையிலேயே அதை நான் சாப்பிட்டேன், ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்ல அவ்வளவுதான் ஹீரோக்கு என்ன பண்றதுனே தெரியல, மனசு உடஞ்சு போயிடுறாரு. பொண்டாட்டிக்கு விரிச்ச வலையில பொண்ணும் வந்து மாட்டிக்கிட்டா. திருந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சும் திருந்தாம பழி வாங்குறேன்னு அதுக்கு மேல தப்பு பண்ணி இப்ப பொண்ணுக்கே அதோட விளைவு போயிட்டு இதுக்கு மேல என்ன பண்றது, கொஞ்ச நேரத்திலே பொண்ணு இறந்துட நான் மட்டும் உயிரோட வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னு ஹீரோ அதை சாப்பிட போறாரு. அந்த டைம் பார்த்து காலிங் பெல் அடிக்க யாருன்னு பார்த்தா அந்த டாக்டர். அவரு ஹீரோவை இங்க எதிர்பார்க்கவே இல்ல போல, அவர் முழிக்கிற மொழியிலே தெரியுது. வாங்க டாக்டர், என்ன டாக்டர் காலையிலேயே ட்ரீட்மெண்ட் பார்க்க வந்துட்டீங்க, உங்களுக்காக ஸ்பெஷலா நான் ஒரு ஃபுட் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி உள்ள கூப்பிடுறாரு. அப்படி ஹீரோ அந்த டாக்டரை உள்ள அழைச்சிட்டு போறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கிரீனை பார்த்து அப்படியே ஒரு வில்லத்தனமான சிரிப்பு சிரிக்க அப்படியே இந்த படத்தை முடிக்கிறாங்க. அவ்வளோதான் கைஸ். எப்படி இருந்தது இந்த படம்? எப்பயும் போடுற படம் மாதிரி இல்லாமல் இந்த வாட்டி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டுமே அப்படிங்கிறதுனால இந்த ஜெனரை சூஸ் பண்ணேன். அடுத்த வாரம் இன்னொரு மூவியில் சந்திக்கலாம். அன்டில் சைனிங் ஆஃப் தமிழ் யூனிவர்ஸ் குரு.